டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கான பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட் நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கல அப்படின்னா போயிட்டு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. டிஆர்பி வெப்சைட்ல நோட்டிஃபிகேஷன் இப்போ விட்டுருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து டிஇடி எக்ஸாம் ஸ்பெஷல் டெட்ல நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அவங்களுக்கான ஆல் டிக்கெட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க எந்த இடத்துல போயிட்டு எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்ற ஆல் டிக்கெட் ஸோ முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க உங்களுக்கு எக்ஸாம் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டு முன்னாடியே போய் செக் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா யூனிட் 1, 2 ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு வந்து யூனிட் 3 யூனிட் 3ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ 8th புக்கு இங்கிலீஷ் தான் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து ஒரு ப்ரோஸ், ஒரு போயம், ஒரு சப்ளிமெண்ட்ரி. இதுல நீங்க தாராளமா ப்ரோஸ் படிக்கலாம். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போயமும் கூட இது வந்து மெமரி போயம் அப்படின்றதால சும்மா இந்த ஒரு வாட்டி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி இந்த மெமரி போயம படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் திடீர்னு லைன குடுத்துட்டு, இந்த லைன எழுதுனது யாரு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இதுக்கு மேல அ ஹால் டிக்கெட்டே போட்டாங்க. இதுக்கு மேலயும் நீங்க டைம் ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு மேல வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணணும். உங்களுடைய டைம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கிற டைம கூட நீங்க கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து பாஸ் பண்ணிறலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சினானிம்ஸ் குடுத்துருக்காங்க இந்த புக்ல. ஸோ சினானிம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிமர்க்கபிள். ஸோ இதுக்கான சினானிம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சினானிம்ஸ் நோட்டபிள். கேபிட்டல். ஸோ இதுக்கான சினானிம்ஸ் என்ன அப்படின்னா ஹெட். ஹெச்இஏடி ஹெட். ஸோ நெக்ஸ்ட் கம்போஸ்ட். கம்போஸ்ட் அப்படின்ற ஒரு சினானிம்ஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மேட். அடுத்தது ஃபேம். எஃப்ஏஎம்இ ஃபேம் அப்படின்னா பாப்புலாரிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபேமுக்கு சினானிம்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னா பாப்புலாரிட்டி. அடுத்தது என்ன கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா சார் ஐசக் நியூட்டன். இந்த லெசன்ல வந்து நீங்க வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க நிறைய பேருடைய தாட் எப்படி இருக்குன்னா ஸ்பெஷல் டெட் தானே, இதுல மோஸ்ட்லி பேப்பர் 1 அப்படின்னா 1 to 5th இதுல இருந்து மட்டும் தான் கொஸ்டின் வரும். பேப்பர் 2னா 6, 7, 8 இதுக்குள்ள இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஸ்பெஷல் டெட் அப்படின்றதால ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஸ்டின்ஸு. அந்த மாரி எல்லாம் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நாங்க வந்து இந்த மாரி தான் கொஸ்டின் கேட்போம். ஸ்பெஷல் டெட்டுக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து சும்மா லைட்டா கேட்போம், ஈஸியா கேட்போம் அப்படின்னு இன்னும் எந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்டும் வரல. அதுக்கேத்த மாதிரி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, படிக்க ஆரம்பிச்சுறாதீங்க. ஒரு டிஇடி எக்ஸாம் யூசுவலா எப்படி நடக்குமோ, அந்த எக்ஸாமுக்கு நீங்க எப்படி பிரிப்பேர் ஆகணும் அப்படின்ற பேட்டர்ன்ல போயிடுங்க. எடுத்த உடனே நான் இப்படிதான் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னா, நாளைக்கு எக்ஸாம்ல உட்காரும்போது, அது கஷ்டமா இருந்ததுன்னா, நம்மளால ஃபேஸ் பண்றது நம்பளுக்கு அது ரொம்ப கடினமாயிடும். ஸோ ஒரு எக்ஸாம் நீங்க பிரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்பதான் ஒரு 75 மார்க் எடுக்க முடியும். நீங்க சும்மா வந்து 1 to 5th வரைக்கும் படிச்சுட்டு போறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பாஸ் பண்றது ரொம்ப ரிஸ்கி ஆயிடும். ஸோ இதுல ஒரு கொஸ்டின், த பயோகிராஃபி ஆஃப் ஐசக் நியூட்டன் பப்ளிஷ்ட் இன் விச் ஒர்க் பை ஹாவத்ரன். ஸோ ஹாவத்ரன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் போயட், அமெரிக்கன் ஆத்தர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோகிராஃபி வந்து பப்ளிஷ் பண்றாரு. யாருடைய பயோகிராஃபி அப்படின்னா சர் ஐசக் நியூட்டன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த ஒரு பயோகிராஃபி ஒர்க்ல பப்ளிஷ் பண்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி அண்ட் பயோகிராஃபி. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரூ ஸ்டோரி ஃப்ரம் ஹிஸ்டரி அண்ட் பயோகிராஃபி. இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கான ஆத்தர் யாரு, இதுல யாரை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டோம். பட் இது எந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ என்ன இயர்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்சர் பி
1851. ஸோ இவர் தான் இந்த அமெரிக்கன் போயட், அமெரிக்கன் நாவலிஸ்ட், டார்க் ரொமான்டிக் அப்படின்னு கூட கேட்கலாம். இவர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட, நாவலிஸ்டும் கூட. இவருடைய இஸ் ஒர்க் இஸ் ஆஃபன் ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ்டரி, மொராலிட்டி அண்ட் ரிலீஜியன். ஸோ மோஸ்ட்லி இவருடைய ஒர்க் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்குவாங்க. ஹி வாஸ் பார்ன், எப்போ வந்து பிறந்தாரு? 1804. ஸோ பிளேஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இப்போ நாம பார்த்த கொஸ்டின் ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி அண்டு பயோகிராஃபி 1851ல் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளாசரியிலிருந்து கேட்கலாம். நம்ம எப்பவுமே நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு யூனிட்டும் நீங்கள் எடுத்து வரும்போது கிளாசரியை அப்பப்பவே நீங்கள் வந்து சும்மா ஒரு வாட்டி ரீட் அவுட் போட்டிங்கன்னா அப்போவே வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்சாண்டட் அப்படின்றது ஒரு வர்பு, இதுக்கான ஆன்சர் டிலைட்டட். மினியேச்சர் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஸோ அதனுடைய மினிமம், அதனுடைய குவாலிட்டி, ஷேப்ஸை வந்து சொல்றதால அது வந்து என்ன ஆயிடுது, அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்தது. வெரி ஸ்மால் மாடல். கியூரியாசிட்டி அப்படின்றது ஒரு நவுன். ஈகர்னஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்கம்ஸ்டம், சம்திங் ஃபெமிலியர் வித். கேஸிங் அப்படின்னா வர்பமா. லுக்கிங் ஸ்டெடிலி அண்டு இன்டென்ஸ்லி. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் அப்படின்னா ஸ்டாப்டுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சினானிம்ஸ் நம்ம பார்த்த மாதிரி ஆன்டனிம்ஸ் ஃபார்ம் பார்த்துடலாம். கைண்ட், கைண்ட்னு ஒரு வேர்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான எதிர்ப்பதம் என்ன, ஆப்போசிட் ஃபார்ம் என்ன அப்படின்னா குருவல். டேஸ்ட், டிஸ்டேஸ்ட். ஸோ டேஸ்ட், டிஸ்டேஸ்ட். பொசஸ்ட், பொசஸ், ஒரு விஷயத்து மேல ரொம்ப பற்று வைக்கிறது, பொசஸ்ட். லாக்ஸ். யூஷுவலி, ரேர்லி. ஸோ மேபி இது கேட்கலாம் கொஷின்ஸ். யூஷுவலி அப்படின்ற வேர்டுக்கு எதிர்ப்பதம் என்ன அப்படின்னா ரேர்லி, ரேரா போக்குறது, யூஷுவலா நடக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா சிலபிஃபிகேஷன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் சிலபிஃபிகேஷன். ஹவு மெனி டைப்ஸ் ஆர் தேர் இன் சிலபிஃபிகேஷன்? ஸோ நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் இந்த யூனிட்டை பார்க்குறீங்கன்னா சிலபிஃபிகேஷன் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. ஏன்னா டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வரும். மொத்தம் எத்தனை டைப் இருக்கு சிலபிஃபிகேஷன்ல? மொத்தம் எத்தனை டைப் இருக்கு அப்படின்னா மொத்தம் 6 டைப் இருக்கு. அதுல மோனோசிலபிக் 1, டைசிலபிக், ட்ரைசிலபிக், டெட்ராசிலபிக், பென்டாசிலபிக், இன்னொன்னு பாலிசிலபிக் ஆர் மல்டிசிலபிக்னு அர்த்தம். So next pick out the trisyllabic word from the following words. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் எது வந்து ட்ரைசிலபிக் வேர்டு அப்படின்னு கேட்பாங்க. இதில் எது வந்து ட்ரைசிலபிக் வேர்டு அப்படின்னா நம்ம வந்து பிரித்து பார்க்க தெரியணும். எது எதெல்லாம் வந்து ட்ரைசிலபிக் வேர்டு, இதில் எது எது இருக்குது அப்படின்றத நம்ம பிரித்து பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு புக்கில் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்மிஷன் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்மிஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னவா ட்ரைசிலபிக் வேர்ட்ஸ். ஸோ ட்ரைசிலபிக் வேர்ட்ஸ் இங்கே வந்து நிறைய கொடுத்துருக்கு லிஸ்ட். பியூட்டிஃபுல், டுமாரோ, பாப்புலர், இந்த மாதிரி வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்துருங்க. நெக்ஸ்ட் சிலபிக் டங்னு ஒரு வேர்டு கொடுக்குறாங்க. டங், சிலபிஃபிகேஷன் ஆஃப் டங். ஸோ இது வந்து என்ன சிலபிக்ல இது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன சிலபிக்ல வரும் அப்படின்னா மோனோசிலபிக் வேர்டு. இது என்ன சிலபிக் வேர்ட்? மோனோசிலபிக் வேர்டு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. டங் அப்படின்னு ஒரு வேர்டை கொடுத்து இது வந்து மோனோசிலபிக். நிறைய வேர்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. இதில் எது வேணா கேட்டிருக்கலாம். நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக இந்த வேர்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம யோசிப்போம் டங் அப்படின்ற வேர்டு வந்து
டூ சிலபிக்கா இருக்குமோ அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வரும். ஓகேவா? இன்னொன்னு இந்த வேர்ட் கேட்கலாம். ரிதம். வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு. So next, whose pen name in George Eliot? ஸோ யாரை வந்து whose pen name is ஜார்ஜ் எலியட். ஸோ யாருடைய நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் எலியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மேரி ஆன் ஈவன்ஸ், ஆப்ஷன் டி. ஸோ மேரி ஆன் ஈவன்ஸ் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து பற்றி ஒரு சில டீட்டெயிலும் பார்த்துடலாம். இவங்க எழுதின போயம் எது கொஸ்டின்ல கேட்கலாம். மேரி ஆன் ஈவன் அப்படின்றவங்களுடைய பென் நேம் என்ன அப்படின்னா ஜார்ஜ் எலியட். ஸோ இவங்க எழுதின ஒர்க் வந்து மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல். ஸோ இந்த போயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் மெமரி போயமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒன் கிளிம் ஆஃப் ஃபெய்த் டு பிரேவ் திக்னிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஹூ ரோட் த எபோ லைன்ஸ், இது யார் எழுதின லைன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த போயம்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 லைனை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க போயம் லைன். ஸோ இதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணிடணும், ஒரே ஒரு வாட்டியாச்சு இந்த போயமை படிச்சு பார்த்தா போதும். நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். போயம்ல என்ன எப்படி வந்து இருக்கு, லைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாலே ஓகே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவங்க தான் ஜார்ஜ் எலியட். ஸோ ஜார்ஜ் எலியட் அப்படின்றவங்க இவங்க தான். வேற என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா மேரி ஆன் ஈவன்ஸ் எப்போ வந்து அவங்க வாழ்ந்த காலம் 1819 டு 1880. இவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா பென் நேம் ஜார்ஜ் எலியட். இவங்க ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க யாரு அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஆத்தர்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், போயட், ஜேர்னலிஸ்ட், அப்புறம் டிரான்ஸ்லேட்டர் நிறைய கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ரைட்டர் ஆஃப் விக்டோரியன் எரா. ஸோ இது கூட ஒரு கொஷினாக கேட்கலாம். இவங்க எந்த எராவில் வாழ்ந்தவங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா விக்டோரியன் எராவில் வாழ்ந்த ஒரு ரைட்டர். இன்னொன்று இவங்க மொத்தம் எத்தனை நாவல் எழுதுனாங்க அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஜார்ஜ் எலியட் ரோட் டேஷ் நாவல். எத்தனை நாவல் அப்படின்னா 7. ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் கேட்கலாம். ப்ரிப்போசிஷன் என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ வாஸ் பார்ன் டேஷ், இங்க டேஷ் போட்டுருவாங்க. ஜூலை 4 1982 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே டேஷ் போட்டு கொடுத்து வச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வண்டி ஒரே வாட்டி வாசித்து பார்த்துக்கோங்க. ப்ரிப்போசிஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி கொஷின் 7 to 10 கொஷின்ஸ்க்கு என்ன வந்துடும் அப்படின்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நவுனு, ப்ரொனவுனு, வர்பு, அதுக்கப்புறம் அட்வர்பு, அட்ஜெக்டிவ், இன்ட்ராஜெக்ஷன், ஸோ இது மாதிரிலாம் இருக்கும் பார்ட் ஆஃப் ஸ்பீச். அதுலேருந்தே நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கும். இது பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், நோ இஷ்யூஸ். பட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் இட்ஸ் அ காமன் கிராமர் டேர்ம்ஸ். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவுன்னு நம்ம சொல்லுவோம். நவுன்னா ஷார்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கூடாது. நவுனில் காமன் நவுன், ப்ரொனவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அந்த மாதிரி நிறைய விஷயம் போகும். ஸோ அது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 or 2 கொஷின் அதுலேருந்து வந்துடும். அதிகமாக நவுனு, அட்ஜெக்டிவ், அட்வர்பு, அதே மாதிரி
வர்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் வர்பு, இன்ட்ரான்சிட்டிவ் வர்பு இது மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம ஒரு ஒரு யூனிட் வரும்போது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த யூனிட்ல ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ரிப்பீட்டேஷன். கொஷின் எப்படி வரும்? ரிப்பீட் த சேம் வேர்ட், phrase, emphasizing feeling or idea in the poem called. ரிப்பீட்டேஷன் சேம் வேர்ட்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சேம் ஃப்ரேஸா இருக்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி நம்மளுக்கு வந்து இன்டிமேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரிப்பீட்டேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போயம் அப்படின்னா மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ இந்த ஒரு போயம் வந்து பார்த்தீங்கன்னா குட் எக்ஸாம்பிள் ஃபார் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிப்பீட்டேஷனுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த போயமை எழுதுனது யாரு அப்படின்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஸோ மேபி கொஸ்டின் கேட்கலாம், இந்த ஒரு போயம் லைனை கொடுத்துட்டு ரிப்பீட்டேஷன் கேட்டால் நம்ம எழுதிடலாம். பட் ஒரு சில நேரம் இந்த போயமுடைய ஆத்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆத்தர். நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆத்தர். அதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் வார் அண்ட் பீஸ் வாஸ் ரிட்டன் பை. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வார் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கு, இதை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ்ல இது இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். நாங்கள் 1 to 5th தானே படிக்கணும். ஆக்சுவலாக இது 8th ஸ்டாண்டர்டில் வார் அண்ட் பீஸ் இதை எழுதுனது யாரு அப்படின்னா லியோ டால்ஸ்டாய். வெரி ஃபேமஸ் ஆத்தர் லியோ டால்ஸ்டாய் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கா அப்படின்னா கொஞ்சம் நீங்க கரெக்டா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 3 கொஷின் தி 3 கொஷின் அப்படின்ற ஒரு சப்ளிமெண்டரி ஒரு ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி எழுதுனது யாரு அப்படின்னா லியோ டால்ஸ்டாய். நம்மளுக்கு கொஷினா கேட்டது எது? வார் அண்ட் பீஸ். இதுதான் உங்களுடைய கொஷின். வார் அண்ட் பீஸ் யார் எழுதுனது? 1869ல லியோ டால்ஸ்டாய் இந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹானா கரினியா இது வந்து 1877ல வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்றாரு. யாரு அப்படின்னா சேம் லியோ டால்ஸ்டாய். இவர் எந்த நாட்டை சேர்ந்த ரைட்டர் அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ரஷ்யன் ஆத்தர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லா கண்ட்ரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆத்தர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்னதில் ஓரளவுக்கு நல்ல ரிவிஷன் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த யூனிட்டுக்கு போயிடலாம். இல்லை இதில் நிறைய ஒரு சில விஷயங்களை நான் இன்னும் கேதர் பண்ணலை அப்படின்னா ஒன்று இதை பார்த்து நோட்ஸ் எடுங்க, அப்படி இல்லைன்னா புக்காச்சு பார்த்து ஒரு வாட்டி நோட்ஸ் எடுத்துருங்க. ஸோ சீக்கிரமாக உங்களுடைய ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பிளேஸில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அலாட் பண்ணியிருக்காங்க, ஸோ எக்ஸாம் சென்டர் அது ரொம்ப நியர்பையில் இருக்கா, அதெல்லாம் முன்னாடியே என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஆல் டிக்கெட்டை பார்த்த பிறகு அதை எடுத்து ஓரம் கட்டிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ நம்மளுடைய ப்ராசஸ் போயிருக்கு, எஸ்பெஷலி டெட்டு நம்ம பேப்பர் 1க்கு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா கேட்ட புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 1க்கு வந்து நம்ம வந்து 2 புக்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். பேப்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மொத்தம் ஒரு 13 செட் ஆஃப் கொஷின் பேப்பர். இது கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இட் இஸ் பர்ஃபெக்டான ஹெல்ப்ஃபுல்லான ஒரு புக்கு. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு 13 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல நம்மளுடைய கிராஜுவல் மார்க் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். டக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம் எவ்வளோ மார்க் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டட் நீங்கள் யாருன்னா பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கும்,
கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.